தூக்குதுரை திரைப்பட சுருக்கம். ஒரு தெய்வத்தின் கிரீடத்தை திருட 3 பேர் கொண்ட கும்பல். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அதே கிராமத்தில் இருந்து தப்பிச் செல்ல திட்டமிட்ட தம்பதியரின் திருட்டுக்கும் அவர்களின் திருட்டுக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறது? தூக்குதுரை திரைப்பட விமர்சனம். தூக்குதுரையில் அஜித் குறிப்புகள் ஏராளமாக உள்ளன. படத்தின் தலைப்பு கூட 2019 சிவா இயக்கிய விஸ்வாசம் படத்தின் நடிகரின் கதாபாத்திரம் போலவே உள்ளது. வேறு எதுவும் பலனளிக்கவில்லை என்றால் குறைந்தபட்சம் ஒரு பெரிய நட்சத்திரத்தை பற்றிய குறிப்பு பார்வையாளர்களை திரையரங்குகளுக்கு அழைத்துச் செல்லும் என்று தயாரிப்பாளர்கள் நினைத்தார்கள் போல. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இவை எதுவும் இந்த திகில் நகைச்சுவைக்கு உதவவில்லை. இது தொடக்கத்தில் வாக்குறுதியை காட்டுகிறது. உங்கள் ஆரம்ப எதிர்பார்ப்புகள் எதையும் பூர்த்தி செய்யவில்லை. நிச்சயமாக படத்தில் உள்ள சில நகைச்சுவைகள் வேலை செய்கின்றன. ஆனால் அது பொருளைக் காட்டிலும் அவற்றை வழங்கும் திறமையான நடிகர்களுடன் அதிகம் தொடர்புடையது. படத்தின் தொனி வேண்டுமென்றே அதிகமாக உள்ளது. ஆனால் அது பிரச்சனை இல்லை. தூக்குதுரை கதை சொல்லும் விதத்தில் ஒத்துப்போகவில்லை. எல்லாமே பெரும்பாலும் எல்லா இடங்களிலும் இருக்கும். இந்த யோசனை சுவாரஸ்யமானது. ஆனால் கதை திரையில் சரியாக மொழிபெயர்க்கப்படவில்லை. நடிகர்களைப் பொறுத்தவரை யோகி பாபு அடிப்படையில் படம் முழுவதும் யோகி பாபு. அவர் திரையில் தோன்றும் போதெல்லாம் என்ன நடக்கிறது என்பதில் ஆர்வம் காட்ட அவரது இருப்பு மட்டுமே போதுமானது. பார்வையாளர்கள் மீது அந்த பிடிப்பு இருப்பதாக கூறக்கூடிய பல நடிகர்கள் இல்லை.